ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், congenital deformities பற்றி பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். congenital deformities are the structural functional anomalies that occur during intrauterine life. synonyms வந்து இது வந்து birth defects சொல்லுவாங்க. congenital defects சொல்லுவாங்க, congenital anomalies சொல்லுவாங்க, congenital disorders, congenital malformations. In many cases a combination of factors causes congenital disorders and deformities, and it is not possible to pinpoint the exact pathogen. Example, paralysis in the lower limbs due to spina bifida. Meningomyosine causes further deformities in the legs and feet due to muscle imbalance, etc. Lower limb la pathina the common congenital deformities of the lower limb என்னன்னு பார்த்தோம்னா 4 வகை இருக்குது. congenital talipes equinovarus CTEVன்னு சொல்லக்கூடிய, அப்புறம் developmental dysplasia of the hip DDH, congenital genu recurvatum and congenital pseudoarthrosis of tibia. அதனால் லோவர் லிம்பில் வரக்கூடிய congenital deformities. congenital talipes equinovarus என்ன கிளப் ஃபுட்னு சொல்லுவாங்க, CTEV கிளப் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியாவில் காமனாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் கம்பேர் பண்ணும்போது டாலபஸ் வந்து டாலஸ் அண்ட் பெஸ்லேருந்து டிரைவ் ஆகிருக்கு. இது வந்து அந்த டிஃபார்மிட்டிஸை நெக்லெக்ட் பண்ணி வாக் பண்ணுறதுனால இப்படி பேர் பெற்றிருக்கு. டாலஸ் வந்து ஃபுட்டுக்கு பதிலாக ரெஸ்ட் ஆகும் கிரவுண்டில். ஏட்டியாலஜி ஆஃப் த congenital disorders பார்த்தோன்னா ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட், என்ன ஸ்டேஜில் டெவலப் ஆகுது, ஏட்டியாலஜிக்கல் ஆட் ஃபேக்டர் என்ன, congenital டிஃபார்மிட்டியா ஒரு என்ன டிஃபெக்ட் வந்து அதனால ப்ரொடியூஸ் ஆகுது. செல்லார் ஸ்டேஜில் அதாவது ஜெனட்டிக் மூலமாக இருந்துச்சுன்னா ஏகாண்ட்ரோப்ளேஷியா, ஆர்த்தோகிரைபெசிஸ், பாலிடக்டைலி, விஷியஸ் கிளப் ஃபுட், இதெல்லாம் வந்து செல்லார் ஸ்டேஜில் வரக்கூடியது. எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் பார்த்தோன்னா குரோமோசோமல் மால்ஃபார்மேஷன்ஸ், அதாவது டெரட்டோஜென்ஸ் சொல்லக்கூடியது வரும். டவுன் சிண்ட்ரோமில் இருக்கும். early fetal stage of genesis of limb and organs பார்த்தோன்னா early fetal stage genesis of limb and organs பார்த்தோன்னா டெரோட்டோஜென்ஸ்னால வர்றது. குரோமோசோமல் மால்ஃபார்மேஷன்ஸ்க்கும் டவுன் சிண்ட்ரோம் இருக்கும், டெரோட்டோஜென்ஸ் இருக்கும். டெரோட்டோஜென்ஸ் இருக்கும். டெரோட்டோஜென்ஸ் எதனால் வரும் அப்படி பார்த்தா ட்ரக்ஸ், என்ன மாதிரி ட்ரக்ஸ், தாலிடோமைடு, அமினாப்டரின், ஆல்கஹால், ஸ்டீராய்ட்ஸ், அந்த மாதிரி ட்ரக்ஸ்னால வரும் early fetal ஸ்டேஜில். congenital இதனால வந்து congenital limb டெஃபிஷியன்சிஸ் வரலாம். அதாவது அமீலியா, ஹெமிமீலியா, இல்லைன்னா ஃபெகோமீலியா அந்த மாதிரி வரலாம். ஆல்கஹால் கன்சப்ஷனால், ட்ரக்ஸ்னால வரலாம். யூஸிங் ட்ரக்ஸ் லைக் தாலிடோமைடு, அமினாப்டரின், ஆல்கஹால், ஸ்டீராய்ட்ஸ், இந்த மாதிரி மதர் இந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ஃபீட்டல்ஸ்க்கு வந்து இந்த டிசீஸ் வரலாம். இரிடேஷன், எக்ஸ்ரே, ரேடியோதெரப்பினால வரலாம். இல்லை மெட்டர்னல் டிசீசஸ்னால வரலாம். அம்மாவுக்கு வரக்கூடிய ஜெர்மன் மீசல்ஸ், டயபெட்டிஸ்னால. என்ன மாதிரி டிசீசஸ் இல்லை டிஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகும் congenital limb deficiency லைக் அமீலியா, ஹெமிமீலியா, ஃபிகோமீலியா, கிளப் ஃபுட், டெவலப்மெண்டல் டிஸ்பிளேஷியா ஆஃப் ஹிப், அதெல்லாம் வரும். அப்போ ஸ்பைனா பைஃபிடாவும் காஸ் ஆகும். லேட் ஃபீட்டல் ஸ்டேஜ், early fetal ஸ்டேஜில் பார்த்தா இப்போ லேட் ஃபீட்டல் ஸ்டேஜ் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் லைக் பொசிஷன் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னால வரும். லைக் பொசிஷன் இன் யூட்ரஸில் என்ன பொசிஷன் அந்த பேபி இருக்குது, மெக்கானிக்கல் ஃபேக்டர் என்ன, போஸ்டரல் ஃபேக்டர் என்ன. இப்போ ஸ்ட்ரக்சரல் டிஃபார்மிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிளப் ஃபுட் பொசிஷன்னால வரக்கூடியது. இன்னொன்று ஜெனு ரிகர்வேட்டம், இந்த மாதிரிலாம் வரலாம். CTEB அதாவது congenital talipes equinovarusன்னு சொல்லக்கூடியது. இது வந்து கேரக்டரைஸ் பை ஃபுட் பிளான்டாரில் வரக்கூடியது. கேரக்டரைஸ் பண்ணிருக்கு ஃப்ளெக்ஸ்ட் த ஆங்கிள் வந்து ஒரு ஃப்ளெக்ஷன் இருக்கும், ஈக்னஸ் சொல்லுவாங்க. இன்வெர்டடாக இருக்கும். அது சப்டாலர் ஜாயிண்ட்ல வேரஸ் அண்ட் அடக்டட் அட் த ஃபோர் ஃபுட்டில் அடக்டடாக இருக்கும். இட் இஸ் பைலேட்ரல் இன் அப்ராக்சிமேட்லி 50% ஆஃப் த கேசஸ் அண்ட் இஸ் மோர் காமன் இன் மீல்ஸ். இன்சிடென்ஸ் ஆஃப் CTEV இன் இந்தியா இஸ் 2 per 1000 live births. etiology பார்த்தா the exact cause of CTEV deformity is not known. Mechanical theory பார்த்தா according to Hippocrates the talipes deformity is of mechanical origin and is caused by an abnormal intrauterine position of the fetusனால வருதுன்னு சொல்றாங்க. germ placent theory படி another theory is that the primary germ placent defect in the talus causes hyperplasia of this bone which with subsequent soft tissue changes in the joints and muscular tendinous complexes causes it அப்படி சொல்றாங்க. secondary to soft tissues abnormalities பார்த்தா the third hypothesis is that primary soft tissue abnormalities within the neuromuscular units cause இந்த secondary bony changesலாம் வந்து cause பண்ணு சொல்றாங்க. anatomy படி பார்த்தோம்னா food is divided into 4
forefoot, midfoot, and hindfoot. The hindfoot comprises subtalar joint and calcaneocuboid joint. The midfoot includes talonavicular and mid-tarsal joints. And the forefoot includes the tarsometatarsal, metatarsal and other distal joints. The soft tissues around the foot include tendons such as soft tissues around foot சுத்தி என்ன include ஆயிருக்குன்னா tendons such as tibialis posterior, abductor hallucis, flexor hallucis longus, and flexor digitorum longus. Ligaments such as spring ligament, deltoid ligament, and plantar ligament. Soft tissues, foot சுற்றி இருக்கக்கூடிய soft tissuesலாம் என்ன include ஆகுதுன்னா the soft tissues around the foot include என்ன மாதிரி soft tissuesலாம் foot சுற்றி இருக்கு அப்படின்னா tendons such as என்னென்ன tendons, tibialis posterior சொல்லக்கூடியது, abductor hallucisன்னு சொல்லக்கூடியது, flexor hallucis longus and flexor digitorum longus இதெல்லாம் தான் அங்கே இருக்கு. அப்புறம் லிகமெண்ட்ஸ் என்னென்ன லிகமெண்ட்ஸ்னா ஸ்ப்ரிங் லிகமெண்ட், டெல்டாய்ட் லிகமெண்ட் அண்ட் பிளான்டார் லிகமெண்ட் தான் லிகமெண்ட்ஸ் அங்கே இருக்கு. இந்த கன்ஜென்டல் டாலிபஸ் ஈக்னோவைரஸில் இருக்கக்கூடிய டிஃபார்மிட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா ஹைண்ட் ஃபுட்டில் வரக்கூடியது வேரஸ்ன்னு சொல்லுவோம், மிட் ஃபுட்டில் கேவஸ்ன்னு சொல்லக்கூடியது. இதை கேவ்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கேவஸ் ஃபோர் ஃபுட்டில் அடக்ஷன், ஏன்னா விரல்கள் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. மிட் ஃபுட் பார்த்தீங்கன்னா கேவ் மாதிரி வளைஞ்சிருக்கு. ஹைண்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. ஆங்கிள் ஈக்குனஸ் வரும். பேத்தாலஜி, the basic pathology is a medial talonavicular dislocation. Basic pathology medial talonavicular dislocation இருக்கும். Medially dislocated navicular bone is found close to medial malleolus and is rotated in its longitudinal axis. The head of the talus is uncovered and points downward and laterally. There is also plantar flexion இருக்கும். The spring ligament between the subtentaculum talae of the spring ligament between the subtentaculum talae of calcaneum and navicular bone is contracted. The spring ligament between the subtentaculum talae of the spring ligament between the subtentaculum of talae of calcaneum and navicular bone is contracted. Spring ligament between the subtentaculum talae of calcaneum and navicular bone வந்து is contracted இருக்கும். The calcaneum is inverted so that its medial tuberosity approaches the medial malleolus, thereby accentuating the deformity. Calcaneum வந்து inverted இருக்கும், so that its medial tuberosity வந்து approaches the medial malleolus approach பண்ணுது, thereby accentuating இன்னும் அந்த deformity ஒரு மாதிரி accentuate பண்ணி ரொம்ப பெரிய ஒரு deformity காட்டுது. Soft tissues and the posterior aspect of the ankle and medial aspect of the foot வந்து contracted இருக்கு. The tendoachilles, tibialis posterior, plantar fascia, spring ligament, deep plantar ligaments, flexor hallucis longus, flexor digitorum longus and abductor hallucis இதெல்லாம் வந்து contracted இருக்கு. The tendoachilles சொல்லக்கூடியது, tibialis tendoachilles சொல்லக்கூடியது, அப்புறம் இந்த tibialis posterior சொல்லக்கூடியது, plantar fascia, அப்புறம் ஸ்ப்ரிங் லிகமெண்ட், அப்புறம் டீப் பிளான்டார் லிகமெண்ட்ஸ், அப்புறம் ஃப்ளெக்ஸார் ஹாலிசிஸ் லாங்கஸ், அப்புறம் ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் லாங்கஸ் அண்ட் அப்டக்டார் ஹாலிசிஸ் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, கான்ட்ராக்டடாக இந்த மசில்ஸ்லாம் வந்து இழுத்து பிடிச்சி கான்ட்ராக்டடாக இருக்குது. கேப்சூல்ஸ் ஆஃப் த சப்டாலர் talonavicular and naviculo-cuneiform joints are also contracted. இந்த சப்டாலரில் இருக்கக்கூடிய கேப்சியூல்ஸ், அப்புறம் talonavicularன்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடியது கேப்சியூல்ஸ், naviculo-cuneiform ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய கேப்சியூல்ஸ்லாம் வந்து கான்ட்ராக்டடாக சுருங்கி போயிருக்கு. இன் லாங் ஸ்டாண்டிங் கேசஸ், ரொம்ப நேரம் நிற்கிற கேசஸ்லாம் கேலோசிட்டிஸ் டெவலப் ஆன் த லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த டார்சம் ஆஃப் த
டார்சம் ஆஃப் த ஃபுட்டில் வந்து பார்த்தோன்னா கேலோசிட்டிஸ் வந்து லேட்ரல் ஆஸ்பெக்ட் டார்சம் ஆஃப் த ஃபுட்டில் ஒரு கேலஸ் மாதிரி ஃபார்மேஷனில் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தால் ஃபார்ம் ஆகும். இந்த கொஞ்சென்ட்ரல் டாலிபஸ் இக்னோவைரஸில் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தா the shape and contour of the foot are characteristic classical appearance of CTEV. அந்த ஃபுட்டோட ஷேப்பும் கான்டோரும் தான் அந்த கேரக்டரிஸ்டிக் அப்பியரன்ஸ். ஸ்மால் சைஸ் ஃபுட் அண்ட் ஸ்மால் ஹீல், சின்ன ஃபுட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி ஹீல் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா வித் கேவ் டிஃபார்மிட்டி இருந்துச்சு. கேவ் டிஃபார்மிட்டி என்னது, கேவஸ் அடெக்ஷன் வேரஸ் ஈக்னஸ்னு சொல்கிற டிஃபார்மிட்டி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் தான் முக்கியமான கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். ஹீல் இன் ஈக்வினஸில் இருக்கக்கூடிய ஃபுட், ஈக்வினஸில் இருக்கக்கூடிய ஹீலு, ஃபுட் வந்து இன்வெர்ட்டடாக இருக்கு வித் ஃபுட் inverted on end of tibia, வித் ஃபுட் இன்வெர்ட்டடாக இருக்குது டிபியாவோட எண்டில், கிவிங் த ஃபுட் அண்ட் அப்சைட் டவுன் கிளப் அப்பியரன்ஸ். இது வந்து ஃபுட்டுக்கு வந்து ஒரு அப்சைட் டவுனாக இருக்க மாதிரி ஒரு கிளப்பிங் மாதிரி அப்பியரன்ஸை தருது. கிவிங் த ஃபுட் அண்ட் அப்சைட் டவுன் கிளப் அப்பியரன்ஸ். தேர் இஸ் அன் inability to bring the foot in opposite direction to deformity. இதனால என்ன ஆகுனா ஒரு இன்னபிலிட்டி இருக்குது இந்த ஃபுட்டை வந்து there is an inability to bring the foot in opposite direction to deformity. deformity இருக்கிறதுக்கோட opposite directionல இந்த ஃப்ளூட்டை வர வைக்க முடியாது. இது ஒரு inability இருக்குது. there are deep skin creases on medial side of foot and back of heel. டீப்பான ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஒரு creases இருக்கு the medial side of the footலையும் back of the heelலையும். the outer side of footல பார்த்தோம்னா the outer side of foot வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கான்வெக்ஸாக இருக்கும், கான்கேவாக இல்லாமல் கான்வெக்ஸாக இருக்கும். இன் கண்டெய்ன்ஸ் போனி ப்ராமினன்சஸ்லாம் இருக்கும், அப்புறம் டிம்பிள்ஸ் இருக்கும் அதில். the lateral malleolus, medial malleolus இல்லாமல் lateral malleolus is very prominent, ரொம்ப பெருசாக பல்ஜிங்காக தெரியும். the medial is buried in depression, உள்ளே போயிருக்கும் medial malleolus, but lateral malleolus prominent இருக்கும். the foot cannot be passively dorsiflexed and everted. ஃபுட்டை வந்து பாசிவாக ஃபுட்டை வந்து நம்ம பாசிவாக டார்சிஃப்ளெக்ஸ் பண்ண முடியாது அண்ட் எவர்ட் பண்ண முடியாது. there is wasting of the calf due to atrophy of gastrosolius. calf மசில்ஸ்லாம் வேஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா வந்து அட்ரோஃபி gastrosolius மசில்ஸோட அட்ரோஃபினால. calf மசில்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, gastrosolius மசில்ஸ் தான் calf மசில்ஸ். lack of correctability, இது கரெக்ட் பண்ண முடியாதனால consequence presence of significant contractures and deep skin creases separate a true club foot from the milder passively correctable postal club foot. இதை கரெக்டே பண்ண முடியாதனால இதில் பார்க்கும்போது சிக்னிஃபிகண்டாக கான்ட்ராக்ஷன்ஸும் டீப் ஸ்கின் க்ரீசஸாக இருக்கும்போது நம்ம ட்ரூ கிளப் ஃபுட்டை வந்து மைல்டராக பாசிவாக கரெக்ட் பண்ணக்கூடிய அந்த போஸ்டர்னால வரக்கூடிய கிளப் ஃபுட்டை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் போயிடுது அப்படி சொல்கிறாங்க. பாசிவாக போஸ்டரெலாம் வரக்கூடிய கிளப் ஃபுட் இருக்குது, பாசிவாக கரெக்ட் பண்ணக்கூடிய போஸ்டல் கிளப் ஃபுட் இருக்குது, ஆனால் ட்ரூ கிளப் ஃபுட்னு இருக்குது. ட்ரூ கிளப் ஃபுட் சரி பண்ண முடியாது, ஆனால் போஸ்டல் கிளப் ஃபுட் கூட பண்ண முடியும். ஆனால் இப்படியாக இருக்கனால நம்ம வந்து ரெண்டுமே ஒன்று நினச்சிட்டு கடைசியில் கரெக்டே பண்ண முடியாத நிலைமைக்கு நம்ம போயிடும். differences between CTEV and PCF. என்ன டிஃப்ரென்சஸ் பார்த்தோன்னா congenital talipes equinovarusக்கும் PCFன்னு சொல்லக்கூடியதுக்கும் congenital talipes equinovarusக்கும் PCFக்கும் congenital talipes equinovarusக்கும் PCFன்னு சொல்லி passively postal club footக்கும் differences என்ன பண்ணோம். on attempted correction of the equinus, the true club foot lacks dorsiflexion and the tendo Achilles taut and contracted இருக்கும். அது வந்து ட்ரூ கிளப் ஃபுட் வந்து dorsiflexion பண்ண முடியாது, டாட்டும் கண்ட்ராக்டாக இருக்கும். ஆனால் போஸ்டல் கிளப் ஃபுட்டில் dorsiflexion பாசிபிள். டெண்டோ அக்கிலஸ் வந்து கான்ட்ராக்டாக இழுத்து பிடிச்சி டைட்டாக இருக்காது. இதுதான் டிஃப்ரென்ஸ் ட்ரூ கிளப் ஃபுட்க்கும் போஸ்டல் கிளப் ஃபுட். டிஃப்ரென்ஷியல் டயக்னாசிஸ் என்னென்ன டிஃப்ரென்ஷியல் டயக்னாசிஸ் டிடிலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா the equinovarus deformity at birth may be associated with the spine defect such as neurogenic meningomyelocele or myogenic congenital abnormalities of the muscles, neurogen muscles affect arthrogryopsis
த்ரோக்ரையாப்சிஸ் மல்டிப்ளெக்ஸ் கன்ஜென்டான்னு சொல்லக்கூடியனால வரலாம். இல்லை நியூரான்ஸ், மசில்ஸ், போன்ஸ், ஆஸ்ட்ரோஜெனிக்னால கன்ஜென்டல் ஸ்கெல்டல் டிஃபெக்ட்ஸ் லைக் டிபியல் ஹெமிமீலியா எக்ஸெட்ரானாலையும் இந்த கன்ஜென்டல் டால்போசெக்வலஸ் வைரஸ் வரலாம். இந்த சைல்டு சீன் ஆஃப்டர் த நியோநாட்டல் பீரியட்க்கு அப்புறம் ஒரு சைல்டு இந்த டிசீஸால் பார்த்தா the possibility of the deformity being secondary to lateral popliteal nerve palsy. ஒரு சைல்டு வந்து நியூநாட்டல் பீரியட்க்கு அப்புறம் இந்த டிசீஸால் பார்த்தோன்னா இந்த டிஃபார்மிட்டி வரக்கூடியதுக்கான பாசிபிலிட்டி என்ன பார்த்தோன்னா செகண்டரியிலேருந்து பீங் செகண்டரி டு லேட்ரல் பாப்ளிட்டியல் நர்வ் பால்சியாக இருக்குது. அதாவது பாப்ளிட்டியல் நர்வ்ஸில் வரக்கூடிய பால்சி நம்ம போலியோ மைலைட்டஸாக இருக்கலாம், ஆர் செரிப்ரல் பால்சியாக இருக்கலாம். மஸ்ட் பி தாட் ஆஃப். டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா போலியோ மைலைட்டஸ்ன்னு சொல்லக்கூடிய போலியோ ஞாபகத்துக்கு வரணும். போலியோ மைலைட்டஸ் சொல்லக்கூடிய போலியோ நமக்கு ஞாபகம் வரணும். போலியோ மைலைட்டஸ்ன்னு சொல்லக்கூடியது நமக்கு ஞாபகம் வரணும். செரிப்ரல் பால்சின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஞாபகம் வரணும். இதுதான் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். போலியோமைலிட்டிஸ் அப்புறம் செரிப்ரல் பால்சி நமக்கு ஞாபகம் வரணும். ரேடியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தோன்னா ரேடியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஃபோட்டோட ஆன்டீரியர் போஸ்டீரியர் வியூ, ரேடியாலஜிக்கல் எக்ஸ்ரே சம்திங் லைக் தாட் அந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா ரேடியாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் ஃபுட்டோட ஆன்டீரியர் போஸ்டீரியர் வியூ நார்மலி the line along the axis of the talus roughly passes anteriorly through the navicular and the shaft of the first ஆன்டீரியராக பார்த்தோன்னா நாவிகுலர்லையும் இந்த ஷாஃப்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட்டு மெட்டாடார்சல் போன் வழியாகவும் தான் இந்த ஒரு ஆக்சிஸ் வரைஞ்சோன்னா போகும். ஆனால் இந்த கிளப் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடியதில் திஸ் லைன் இஸ் டிவேட்டட் லேட்ரலி. இந்த லைன் வந்து இந்த லேட்ரலாக டிவேட்டடாக இருக்கும். திஸ் லைன் இஸ் இந்த கிளப் ஃபுட் திஸ் லைன் இஸ் டிவேட்டட் லேட்ரலி அண்ட் பாசஸ் அலாங் த தேர்ட் ஆர் ஃபோர்த் மெட்டாடார்சல் போன் வழியாக போயிடும். டியூ டு த இன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த நார்மலாக ஸ்ட்ரைட்டாக தான் போகும். ஆனால் இந்த லைன் வந்து is deviated laterally. This line is deviated laterally. ஏன்னா இந்த கிளப் ஃபுட்ல பார்த்தோன்னா இந்த லைன் வந்து லேட்ரலாக டிவைடடாக இருக்கு அண்ட் தேர்ட் ஃபோர்த் மெட்டாடார்சல் போன் வழியாக பாஸ் பண்ணுது டியூ டு த இன்வர்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஏன் அப்படின்னா இந்த நாவிகுலர் மெட்டாடார்சல் போன்ஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இன்வர்டாக டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கனால இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போகாமல் ஒரு மாதிரி லேட்ரலாக வளைஞ்சு போயிடுது. இது நகர்ந்துருக்கனால ஃபுட்டோட ஆன்டீரியர் போஸ்டீரியர் வியூவில் இப்படி ஒரு ஆக்சிஸ் போட்டு பார்க்குறோம். இதுவே லேட்ரல் வியூ, ஃபுட்டோட லேட்ரல் வியூவில் பார்த்தா த லேட்ரல் ஃபில்ம் இஸ் டேக்கன் வித் ஃபுட் இன் ஃபோர்ஸ்ட் டார்சிஃப்ளெக்ஷனில் வச்சுட்டு நம்ம வந்து லேட்ரல் வியூ பார்க்குறோம். லைன்ஸ் ட்ரான் த்ரூ த லாங் ஆக்சிஸ் ஆஃப் த டாலஸ் அண்ட் கால்கேனியஸ் நார்மலி கிராஸ் அட் அன் ஆங்கிள் ஆஃப் டாலஸ் கால்குலேஷன் லைன் போட்டோன்னா அது வந்து ஒரு ஆங்கிள் 20 to 40 டிகிரி ஆங்கிள் மேக் பண்ணும். ஆனால் கிளப் ஃபுட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் மேபி ஆல்மோஸ்ட் பேரலாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும், ஒரு ஆங்கிளே ஃபார்ம் பண்ணாமல். ஏன்னா அது நகர்ந்து வந்துடுறதுனால லைன்ஸ் டான் த்ரூ த மிட் லாஞ்சிடியூட்னல் ஆக்சிஸ் ஆஃப் த டாலஸ் அந்த லோவர் பார்டர் ஆஃப் த கால்கேனியம் ஷுட் மீட் அன் ஆங்கிள் ஆஃப் லைன் மிட் லாஞ்சிடியூட்னல் ஆக்சிஸில் ஒரு அந்த டாலஸில் மிட் லாஞ்சிடியூட்னல் ஆக்சிஸில் அந்த டாலஸில் ஒரு லைன் வரைஞ்சி அதே மாதிரி கால்கேனியம் லோவர் பார்டரில் வச்சுன்னா அது வந்து ஒரு 40 டிகிரி ஆங்கிள் பண்ணும். எனிதிங் லெஸ் தென் 20 ஷோஸ் த ஃபுட் cannot be dorsiflexed as in பட் வந்து எந்த ஒரு ஆங்கிளும் ஒரு 20 டிகிரி கீழே போயிடுச்சு, ரொம்ப கம்மியான ஆங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டார்சிஃப்ளெக்ஸே பண்ண முடியாது. சிடிவி கான்ஜென்டல் டால்போசிக் வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய கண்டிஷனால அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெவலப்மெண்டல் டிஸ்பிளேஷியா ஆஃப் ஹிப் தொடர்ந்து வரக்கூடியதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். So thanks for watching. Bye.